தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட சமந்தா 4 வருஷத்துக்கு அப்புறமா ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமா விவாகரத்து செஞ்சிருந்தாங்க. தெலுங்கு நடிகை சோபிதாவை கடந்த வருஷம் 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாரு நாக சைத்தன்யா. அதுக்கப்புறமா சமந்தா எப்ப இன்னொரு திருமணம் செஞ்சுக்க போறாங்கன்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு. இயக்குனர் ஒருத்தரை சமந்தா காதலிச்சுட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வருது. இந்த நிலையில ஒரு பேட்டியில அவங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. நாக சைத்தன்யாவுடைய 2வது திருமணம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட வாழ்க்கையில பல விஷயங்களை நான் கடந்து வந்திருக்கேன். அதே மாதிரி தான் திருமண பந்தத்திலிருந்தும் நான் கடந்து வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்க நான் விரும்புகிறேன். இதனால நான் ரொம்பவே தெளிவாக இருக்கேன். மற்றபடி நாக சைத்தன்யா 2வது திருமணம் பண்ணிக்கிட்டது அதனால அவர் மேலே எனக்கு எந்த விதமான பொறாமையோ வெறுப்புமே ஏற்படலை. அது மட்டும் இல்லை, இந்த சமூகத்தில் பெண்கள் திருமணம் செஞ்சுக்கணும், குழந்தை பெற்றுக்கணும்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தான் வாழ்க்கையில் முழுமையடைஞ்சதாகவும் கருதப்படுது. ஆனால் நான் அதை அப்படி பார்க்கல. தனிமையில கூட சந்தோஷம் இருக்கு. பெண்கள் திருமணம் செஞ்சிக்காமலேயே தன்னம்பிக்கையோடையும் உறுதியோடையும் வாழ முடியும். அதுதான் என்னோட கருத்து அப்படின்னு சமந்தா பதில் சொல்லியிருக்காங்க.